அமைச்சர் என் ஆனந்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன் இன்று சந்தித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். அமைச்சர் என் ஆனந்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். அஸ்மி, நீர்வளத்துறை அமைச்சரும் தாவேகாவுடைய பொதுச் செயலாளருமான என் ஆனந்தை அதிமுகவுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் எஸ்.பி. வேலுமணி, கே.பி. அன்பழகன், சி.வி. சண்முகம் தற்போது சந்தித்து பேசுகிறார்கள். மிக முக்கியமாக சட்டப்பேரவை கொடுத்தது தொடர் நடைபெறும். பட்ஜெட் என்பது நேற்று இன்று வேளாண் துறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையில் தான் முன்பாக சட்டப்பேரவை சபாநாயகர் சந்தித்த இருதரப்பு, அதாவது அதிமுகவுடைய அதிருப்தி எம்எல்ஏக்களும் எடப்பாடி எம்எல்ஏக்களும் கடிதம் பார்க்க முடியுது. இந்த நிலையில் தான் இன்று வேளாண் முடிந்தவுடனே அதிமுக அதிருப்தி எம்எல்ஏவாக இருந்து வரும் எஸ்.பி. வேலுமணி, கே.பி. அன்பழகன், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் அதிமுகவின் புதிய பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில் அந்த புதிய பொறுப்பை ஏற்க மாற்ற சாதாரண தொண்டாக இருந்து விடுவோம் என்ற கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தான் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று பார்ப்பதை தவிர்த்து வருகின்றனர். இதில் சட்டப்பேரவையில் பங்கேற்றுள்ள அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்தை அவரது அலுவலகத்திற்கு சென்று சந்தித்திருக்கிறார். அந்த வீடியோ காட்சியை பார்க்க முடியுது. குறிப்பாக அதில் எஸ்.பி. வேலுமணி, கே.பி. அன்பழகன், சி.வி. சண்முகம் ஆகியோர் சந்தித்து பேசுவது மிக முக்கிய ஒன்றாக குறிப்பாக அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் குறிப்பாக அதிமுகவின் பல்வேறு முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், குறிப்பாக தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். இவருடைய என்ன என்னவாக இருக்கும், தாவேகாவில் இணைவார்களா அல்லது அதிமுகவில் குறிப்பாக இரண்டடியாக பிரியுமா என்ற கேள்வி நிலையில் தற்போது தாவேகா பொதுச் செயலர் என்ன சந்திருப்பது என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி. அமைச்சர் என் ஆனந்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன் இன்று சந்தித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். அமைச்சர் என் ஆனந்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தற்பொழுது சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். அஸ்மி, நீர்வளத்துறை அமைச்சரும் தாவேகாவுடைய பொதுச் செயலாளருமான என் ஆனந்தை அதிமுகவுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் எஸ்.பி. வேலுமணி, கே.பி. அன்பழகன், சி.வி. சண்முகம் தற்போது சந்தித்து பேசுகிறார்கள். மிக முக்கியமாக சட்டப்பேரவை கொடுத்தது தொடர் நடைபெறும். பட்ஜெட் என்பது நேற்று இன்று வேளாண் துறை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கிடையில் தான் முன்பாக சட்டப்பேரவை சபாநாயகர் சந்தித்த இருதரப்பு, அதாவது அதிமுகவுடைய அதிருப்தி எம்எல்ஏக்களும் எடப்பாடி எம்எல்ஏக்களும் கடிதம் பார்க்க முடியுது. இந்த நிலையில் தான் இன்று வேளாண் முடிந்தவுடனே அதிமுக அதிருப்தி எம்எல்ஏவாக இருந்து வரும் எஸ்.பி. வேலுமணி, கே.பி. அன்பழகன், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் அதிமுகவின் புதிய பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிலையில் அந்த புதிய பொறுப்பை ஏற்க மாற்ற சாதாரண தொண்டாக இருந்து விடுவோம் என்ற கூறி வருகின்றனர். இந்த நிலையில் தான் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று பார்ப்பதை தவிர்த்து வருகின்றனர். இதில் சட்டப்பேரவையில் பங்கேற்றுள்ள அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்தை அவரது அலுவலகத்திற்கு சென்று சந்தித்திருக்கிறார். அந்த வீடியோ காட்சியை பார்க்க முடியுது. குறிப்பாக அதில் எஸ்.பி. வேலுமணி, கே.பி. அன்பழகன், சி.வி. சண்முகம் ஆகியோர் சந்தித்து பேசுவது மிக முக்கிய ஒன்றாக குறிப்பாக அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. என்றால் குறிப்பாக அதிமுகவின் பல்வேறு முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், குறிப்பாக தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். இவருடைய என்ன என்னவாக இருக்கும், தாவேகாவில் இணைவார்களா அல்லது அதிமுகவில் குறிப்பாக இரண்டடியாக பிரியுமா என்ற கேள்வி நிலையில் தற்போது தாவேகா பொதுச் செயலர் என்ன சந்திருப்பது என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி. விவரங்களுக்கு